புதிய ஆயுதத்தை உருவாக்கிய இந்தியா, ஷாக்கான உலக நாடுகள். செபெக்ஸ் 2 எக்ஸ்பிளைன். TNT வெடிகுண்டை விட 2.01 மடங்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தி உலகத்திலேயே சக்தி வாய்ந்த வெடிகுண்டை இந்தியா தற்போது தயாரித்திருக்கிறது. வேர்ல்ட் வார் 1 மற்றும் வேர்ல்ட் வார் 2 நடக்கும் காலகட்டத்திலேயே நாசகர வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைய சூழ்நிலையில் உலகின் பல நாடுகளும் இராணுவத் துறைகளில் TNT, RDX மற்றும் டைனமைட் ஆகிய வகைகளை கொண்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி வருகின்றனர். இப்படியான நிலையில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ள எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் நிறுவனம் செபெக்ஸ் 2 என்னும் புதிய வெடிகுண்டை பல வருடங்களாக ஆராய்ச்சி செய்து தயாரித்துள்ளது. செபெக்ஸ் 2 வெடிகுண்டு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் வெடிகுண்டாக இருக்கிறது. இது போன்ற வெடிகுண்டை பிரம்மோஸ் மிசைல் உட்பட நம் நாட்டின் எல்லா வகையான ஏவுகணைகளிலும் பயன்படுத்த முடியும். போர் விமானம், போர்க்கப்பல், பீரங்கி, நீர்மூழ்கியிலிருந்தே தாக்குதல் நடத்தலாம். இந்திய பாதுகாப்பு துறையினர்கள் புதிய வகையான வெடிகுண்டுகளை குறித்து அணுகுண்டுகள் கொடூர பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, அதனாலே அதனை போரில் பயன்படுத்துவதில்லை. ஹெமெக்ஸ் எனும் மருந்து பொருள் பிரம்மோஸ் மிசைலில் பயன்படுத்தப்படுகிறது. இது TNT வெடிகுண்டை விட 1.5 மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்தியாவுடைய பினாகா மிசைல்ஸில் டெண்டெக்ஸ், டார்டெக்ஸ் போன்ற வெடிமருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது TNT வெடிகுண்டை விட 1.3 மடங்கு சக்தி வாய்ந்ததாகவே இருக்கிறது. நாக்பூரில் இருக்கும் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் தனியார் நிறுவனம் செபெக்ஸ் 2 என்னும் புதிய வகையான வெடிகுண்டை தயாரித்து இருக்கின்றனர். சமீபத்தில் இந்திய கடற்படை செபெக்ஸ் 2 வெடிகுண்டை வெற்றிகரமாக சோதனை செய்திருக்கின்றனர். TNT வெடிகுண்டை விட செபெக்ஸ் 2 வெடிகுண்டு 28% பாதிப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வெடிகுண்டு தயாரிப்பதற்காக வேலைகள் நாக்பூரில் இருக்கும் ஆலையில் தொடங்கி இந்தியாவில் இருக்கும் முப்படைகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இதனால் முப்படைகளின் பலம் அதிகரிக்கும். செபெக்ஸ் 2 வெடிகுண்டை இந்தியா தயாரித்திருப்பதால் புதிய சாதனையை படைத்துள்ளது. பல்வேறு நாடுகளில் இருந்து செபெக்ஸ் 2 வெடிகுண்டை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். நமது வெடிகுண்டுகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் என இந்திய பாதுகாப்பு துறையினர்கள் தெரிவித்திருந்தனர். மோடி இந்த G7 மாநாட்டுக்கு விருந்தாளியாக அழைக்கப்பட்டார், போயிருக்காங்க. இந்தியா இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல காலமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எதனால கூப்பிடுறாங்க, மோடியினுடைய ரோல் என்ன, எந்த மாதிரி முன்னெடுப்பு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல எதனால இவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி குளோபல் சவுத் அப்படின்னு பார்க்கும்போது இந்த G7ல குளோபல் சவுத் கண்ட்ரியே கிடையாது, யாருமே கிடையாது. சரி, சைனாவை சேர்த்துக்கலாமா, அதான் நான் நம்பிக்கை கிடையாது அவங்க மேல, அதனால சைனாவை சேர்த்துக்கிறது கிடையாது. இந்தியாவை சேர்க்கறதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறாங்க G7ல. அதுக்கு காரணம் நான் முன்னாடி சொன்ன காரணம். இதனால G7ல இந்தியா சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலிமையான, இது எதனால பாக்குறாங்க அப்படின்னா, பல விதத்துல மோடி அவருடைய சொல் இன்னைக்கு உலக தலைவர்களுக்கு மத்தியில எடுபடும், பலரும் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவர் இந்த மாதிரி உலக தலைவர்களால ஏற்கப்பட்ட ஒரு தலைவரா இருக்காரு, ஆளுமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம்.